அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தில் வழிபாடும் அதோட சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே அமாவாசை, பௌர்ணமி, திருவிழா நாட்கள் அல்லது வருஷப்பிறப்பு, மாதப்பிறப்பு இந்த மாதிரி நாட்களில் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்கோம். ஆனால் பலன்கள் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ வர கிளைண்ட்டுக்கிட்டே நீங்கள் போய் குலதெய்வ போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிட்ட போயிருக்காங்க. ஆனால் அவ்வளோக்கா சிறப்பான பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மனவேதனை போட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆணி 17 தமிழுக்கு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் ப்ளஸ் அதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு சஷ்டி இருக்குது. அன்னைக்கு போய் உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது தெய்வ குற்றங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வ குற்றம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்னா உங்களுடைய குலதெய்வ கோயில் போகிறப்ப பலாமரத்து இலை அதில் ஒரு 100 கிராம் பால்கோவா வாங்கி வச்சு வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டு வந்து பாருங்கள். நீங்களே சுபிட்சமாக இருப்பீங்க. அந்த குலதெய்வம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அது நீங்கள் நல்லா உணரலாம். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் நல்ல மேன்மையான வாழ்க்கைகள் மாற்றங்கள் அடிக்கடி நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.